35 அடிச்சுக்கிறாள் அவன் எங்க காப்பாத்துவான் என்ன காரணம் அந்த விக்ரம மாமா இருக்கிறாரு துரத்தி கொண்டே வர்றாரு மாமா நீங்க தான் என்ன காப்பாத்தணும் விக்ரமனா என் பெயர் சொல்ல அருகதையற்ற தருதல பயலே தாயார் தந்தையார் எந்த ஊர் எந்த நாடு பஞ்ச பரதேசி என் பெயரை உச்சரிக்கிறார் பெற்ற தாயார் தந்தையார் என்று தெரியாதுதான் இருந்தாலும் என்னை எடுத்து வளர்த்தது யாரு இந்நாட்டு மன்னர் கவியரசு மாமா தான் எடுத்து வளர்த்த மூலம் எந்த ஒரு குழந்தையும் தெருவீதியில் அனாதையாக இருந்தால் எடுத்து வளர்த்து ஆளாக்குவது நாட்டு மன்னனுடைய கடமை கடமையில் இருந்து தவறோ என் கவியரசு வளர்த்து ஆளாக்கி எதுக்கு கலைவாணி துரத்திட்டு என் அக்கா மகள் எனக்கு உரிமை உண்டு உனக்கு எவ்வளவு உரிமை இருக்கு அவ்வளவு உரிமை எனக்கு இருக்கு இந்த அரண்மனையில் வளர்றேன் இல்ல அவன் உரிமை பத்தி பேசுறாங்க நம்ம பேசுறது ஏன்னா உனக்கும் உரிமைக்குது அவன் உரிமைக்குது இதை பேசிதான் தீர்த்துக்கணும் ஏன் மண்டியில் ஆச்சுன்னு ரத்த ஓய்வு ஆஸ்பத்திரி போனோம் அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போனோம் அவர் ஒரு 1000 ரூபாய் எங்க குடும்பத்தில் பிரச்சனை நடுவனாக இருந்து நான் தான் தீர்ப்பது உன் கடமை யாருமே பேசு அழகா பேசி தீர்க்கிறேன் ஏப்பா என்னப்பா உனக்கு உரிமைக்குதா ஆமா உனக்கு உரிமைக்குதா சரி பரவாயில்ல ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாசம் 12 மாசம் ஏப்பா நீ 5 மாசம் வச்சுக்குப்பா உனக்கு உரிமை நீ 5 மாசம் வச்சுக்கோ 10 மாதம் உருண்டோடி ஆமா இருப்பது 2 மாதம் ஆமா நான் சமாதானம் நான் வச்சுக்கிறேன் எதை வேண்டுமானாலும் விட்டுக் கொடுப்பான் ஆசைக்காதலை மாற்றானுக்கு விட்டுக் கொடுக்க மரியாதையா சொல்ற கலைவாணி விட்டுட்டு போயிடுவாங்க எப்போது கை வாங்கினாயோ கை இருக்கக்கூடாது கைக்கு துரோகம் செய்யாதே தருதலை தம்பி என்று அண்ணன் என்று உறவு கொண்டாடுகிறார் இந்த விக்ரமனுக்கு மோதியவர் இதுவரைக்கும் வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு நல்லவன் கெட்டவன் பைத்தியக்காரன் எப்படி அடிக்க தாயார் தந்தையார் பஞ்ச பரதேசி என்ற ஊர் நல்ல நாடு என்று தெரியாத பரிதளத்தில் எங்கேயாவது ஒரு பெண்ணின் கற்பை கூட காப்பாற்ற முடியாத பாவியாகி விட்டு இந்த பாவி நான் எதற்காக உயிரோடு இருக்க வேண்டும் இறைவா ஏன் படைத்தாய் இரு விழிகளும் பறித்து கொண்டாய் பொல்லாத உலகத்திலே என்னை போராட வைத்து விட்டாய் இறைவா ஏன் படைத்தாய் மனைவி தொட்டில் பிள்ளை உறவை கொடுப்பவர் அங்கே
கலைவாணிக்கு ஆபத்து. கலைவாணிக்கு ஆபத்து. உண்மைதான் மாமா. விக்ரம்னால கலைவாணிக்கு ஆபத்து மாமா. என்ன சொல்ற? உண்மைதான் மாமா. இந்த பால் எதற்காக மாமா வளர்க்க வேண்டும்? ஒரு பெண்ணின் கற்பை கூட காப்பாற்ற முடியாது. இந்த பால் எதற்காக மாமா வாழ வேண்டும்? திருமலர், உன்னுடைய வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாக. உண்மைதான் மாமா. என்ன செய்வது? என்னுடைய வாழ்க்கை நினைத்தால நான் இருப்பது அல்லது இறப்பது என்று ஒன்றுமே புரியவில்லை மாமா. வாழ்க்கை என்றால் வேதனை தானா, வாழ்ந்த பின்னே சோதனை தானா. வாழ்க்கை என்றால் வேதனை தானா, வாழ்ந்த பின்னே சோதனை தானா. வாழ்க்கை என்றால் வேதனை தானா, வாழ்ந்த பின்னே சோதனை தானா. வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை. நமக்கு மேலே உள்ளவன் கோடி, நினைத்து பார்த்தால் நிம்மதி தேடி. இருப்பதா இறப்பதா, இறைவனை நினைப்பதா, வாழ்க்கையே வெறுப்பதா, வாழ்வதே பாவமா. ஏழை மனதை மாளிகையாக்கி, இரவும் பகலும் காவியம் பாடி. ஏழை மனதை மாளிகையாக்கி, இரவும் பகலும் காவியம் பாடி. ஏழை மனதை மாளிகையாக்கி, இரவும் பகலும் காவியம் பாடி. நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்தால் நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு, நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. நமக்கு மேலே உள்ளவன் கோடி, நினைத்து பார்த்தால் நிம்மதி இருப்பதா இறப்பதா, இறைவனை நினைப்பதா, வாழ்க்கையே வெறுப்பதா, வாழ்வதே பாவமா. இருப்பதா இறப்பதா. உலகில் ஏன் பிறந்தேனோ, அந்த பாசம் நான் மறந்தேனோ. வந்த பாசம் தான் மறந்தேனோ. உலகில் ஏன் பிறந்தேனோ, அந்த பாசம் நான் மறந்தேனோ. ஊரும் இல்லை உறவும் இல்லை, எனக்கு துணையா யாருமே இல்லை, எனக்கு துணையா யாருமே இல்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி கிடைக்கும். இருப்பதா இருப்பதா இறைவனை நினைப்பதா, வாழ்க்கையே வெறுப்பதா, வாழ்வதே பாவமா. இந்த பாவி அனாதி எதற்காக வளர்க்க வேண்டும்? என்ன பெற்ற தாய் யார், தந்தை யார் மாமா? இருக்கிறார்களா அல்லது இறந்து விட்டார்களா? அனாதை இல்லப்பா. உனக்கு தாய் இருக்கா? என்னை பெற்றெடுத்த தாய் இருக்கிறார்களா? உன்னை பெற்றெடுத்த தாய் உயிரோடு தான் இருக்கா? எங்க இருக்கிறது சொல்லுகிறேன். தாய் நான் பார்க்க வேண்டும் மாமா. திருமலர், இப்பொழுது என்னால் சொல்ல முடியாது. நேரம் காலம் வரும்பொழுது நிச்சயம் அந்த முனீஸ்வரன் அருளால் உன்னுடைய தாயை பிரமிக்க வைப்பார். இப்பொழுது உடம்பு